நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஏன்னா அன்பு மன்னிப்பு கேட்காது. So he has had a lot of contribution, 40 years of contribution. Right. அதை வந்து நீங்க நெகேட் பண்ணிட்டு இவர் வந்து அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணாமே வந்தாரு, ரியாக்ட் பண்ணாமே வந்தாரு சிவண்ணான்னு சொல்லி இங்க அவர் பத்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க, which I felt was very very bad. I condemn all that. Honestly sir, I was furious at the way people treated him. தந்தானேனா தந்தானேனா தந்தானேனா. வணக்கம் சார், வெல்கம் டு ஜர்னி வித் அனன்யா பட். தேங்க்யூ வணக்கம் சார். ரீசெண்ட் நிறைய வைரல் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, யார் என்ன சொன்னாங்க, அது எங்களுக்கு வந்து ஹாஃப் பாயில்டு கொஸ்டின் இல்லைன்னா ஹாஃப் பாயில்டு ஆன்சர் தான் எங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் there was no one to probably come and give a detailed explanation இல்லைன்னா detailed information. இது we have to always understand the facts. So இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? இல்ல, உங்க கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படி எல்லாருமே யோசிச்சிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. So the problem is not somebody saying something. யாரோ ஏதோ சொன்னாருங்கிறது பிரச்சனை இல்லை, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. கமல் சார் ஏதோ சொன்னாரு, அது எதுக்கு சொன்னாருன்னு நம்ம அந்த பிகாஸ் நம்ம வந்து நம்ம லாங்குவேஜ்ல படிக்கும்போது சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். கன்னடால அது வந்து கன்னடா சொல்லிடுறேன், அதை வந்து தமிழ்ல அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு லைன் கொடுத்து, ஏதோ ஒரு கதைன்னா அதுல ஒரு லைன் கொடுத்து இதை வந்து ಇದನ್ನು ಸಮಯ ಸಂದರ್ಭದ ಇದಿಗೆ ವಿವರಿಸಿ. ஸோ அந்த எந்த சிச்சுவேஷன்ல அதை சொல்லியிருக்காங்க அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி, பிகாஸ் த மீனிங் depends on the situation and what intention it was said, whatever was said. ஸோ அதனால வந்து அது இதுவும் புரிஞ்சுக்காம அதை வந்து மேனிபுலேட் பண்ணி, பிகாஸ் the media today is எப்படி இருக்குன்னா கான்ட்ரவர்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் தட் இன்க்ரீசஸ் தேர் டிஆர்பி. they don't bother about people, யாருக்கு நடக்கும் என்ன நடக்கும், அதுல இருந்து யாருக்கு அஃபெக்ட் ஆகும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ பீப்புள் ஜஸ்ட் வாண்ட் டு catch on or latch on to whatever is controversial, whatever can be controversial. அப்படிதான் நடந்ததுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்நாடகாவில் நானும் பேசிட்டு நானும் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும். ஜஸ்ட் லைக் சிவண்ணா, எனக்கு நான் எதுக்கு பேசினா, எனக்கு சிவண்ணா பத்தி ஜனங்க பேசினது எனக்கு ரொம்ப தப்பா தோணுச்சு, எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் கூட 4-5 படம் நான் பண்ணியிருக்கேன். I've seen him also. I've seen his journey of films also. 40 years. If you consider, இப்போ நீங்க வந்து ஒரு ஆக்டரை வந்து ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் கல்ச்சர், கன்னடா கல்ச்சரோ தமிழ் கல்ச்சர், தமிழ்நாட்டில் ஒரு ஆக்டர் தமிழ் கல்ச்சரோட ரெப்ரஸன்டேட்டிவ் நீங்க நினைச்சீங்கன்னா, கன்னடால வந்து ஒரு ஆக்டரை கர்நாடகா கல்ச்சரோட ரெப்ரஸன்டேட்டிவ் நீங்க நினைச்சீங்கன்னா, வாட் ஹி ஹஸ் டன் டில் நவ் இஸ் பீயிங் அ ரெப்ரஸன்டேட்டிவ் டு தட் கல்ச்சர். அவரோட வேலை எல்லாமே அப்படிதான் வந்திருக்கு. அண்ட் ஹிஸ் ஃபில்ம்ஸ் ஹவ் ரீச்ட் so many people. His films have carried so many messages to people. His films had a lot of conversation with people. அவ்வளோ கான்வர்சேஷன் நடந்திருக்கு ஜனங்க கூட, அவ்வளோ பேசியிருக்காரு, அவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு. and that is his service to the industry and to the culture of Karnataka and Kannada and to the people of Karnataka. Yeah, also it has shaped many people's lives. Yes, definitely. So he has had a lot of contribution, 40 years of contribution. Right. அதை வந்து நீங்க நெகேட் பண்ணிட்டு ஒரு இடத்துல இப்போ கமல் சார் ஏதோ ஒன்று பேசினாரு, பிகாஸ் ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் லாஜிக். அவரோட லாஜிக் அதை விட்டுறலாம், இப்போ அதை அப்புறம் பேசலாம். அவர் எதை சொல்லியிருந்தாலும் இவர் வந்து அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணாமே வந்தாரு, ரியாக்ட் பண்ணாமே வந்தாரு சிவண்ணான்னு சொல்லி இங்க அவர் பத்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, which I felt was very very bad. I condemn all that. இப்போ I can honestly say I was furious at the way people treated him. 40 years of his service was negated and was not considered at all when something like this happens. And what he did, அங்க என்ன பண்ணார் அவரு? கமல் சாரோட வயசு என்ன, இவரோட வயசு என்ன? So definitely he is a senior. Kamal sir is senior. ஒரு சீனியர் மனுஷன் பேசும்போது அவ்வளோ தெளிவு இருக்கிற, because we know Kamal sir from ages. Yes. கர்நாடகால நம்ம வந்து ஆந்தெம்மா பாடுறோம், கன்னடிகாவோட மைண்ட் செட்டை பாடுற ஒரு பாட்டு இருக்காரு. இந்த சாங் இஸ் ஒரு பஸ்ல கண்டக்டரா இருப்பாரு, அதுல ஒரு லைன் வரி வரும், ಕನ್ನಡ ನಾಡಿನಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡು, ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಭಾಷೆ ಮಾತಾಡು. So that is a Kannadiga. He is defined.
வேற எழுதிருப்பாங்க, வசனம் எழுதுறவங்க எழுதிருப்பாங்க, சிங்கர் லிரிசிஸ்ட் எழுதிருப்பாங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் கம்யூனிகேட்டட் டு கன்னடா ஆடியன்ஸ் கமல் சார் மூலியமா. என்னன்னா கன்னடா நாட்டுக்குள்ள கன்னடா பேசு, பிகாஸ் யூ ஹேவ் டு பிலாங் டு திஸ் பிளேஸ், யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தி கல்ச்சர் ஆஃப் திஸ் பிளேஸ். உங்க வீட்டுல உங்க பேச்சு பேசிக்கோங்க, உங்க மொழியை பேசிக்கோங்க. யூ ஹேவ் தட் ஃப்ரீடம் ஆல்சோ. தட் இஸ் அ கன்னடிகா அண்ட் தட் இஸ் கர்நாடகா ஃபார் எவ்ரிவன். ஸோ தட் வாஸ் கர்நாடகா ஆல் தீஸ் டேஸ். ஸோ அந்த மாதிரி ஒருத்தன், அந்த மாதிரி ஒரு ஆள் அங்க நின்று பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அவரும் சொல்றாரு, அதான் சொல்றாரு, that's how I understood. I might be wrong, but as far as I have seen கமல் சார் வந்து யாரையோ ஹர்ட் பண்றதுக்காக பேசிருக்கிறது எங்கேயும் நான் பார்க்கல. He has been very democratic, he has been very constitutional, and also learned. Yeah, he doesn't speak without whatever he speaks ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாரு. Right. So அப்படி இருக்கிற ஒரு ஆளு. ஸோ அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்றாரு, அதோட இதை பத்தி அவர் எதுக்கு சொன்னாருன்னு ஓகே அங்கிருந்தே வந்துடலாம். அவரை நான் எதுக்கு சொல்லிருப்பேன், நான் இப்போ யோசிக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் அப்படி பேசிட்டாரு ஏதோ ஒன்று, விச் இஸ் ஹர்ட்டிங், விச் கேன் பி யூஸ்ட், விச் கேன் பிகம் கான்ட்ரவர்ஷியல். அது கான்ட்ரவர்ஷியல் ஆகுறது, அது யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்னோ பேசுறாங்க, பேசுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? ஸோ ஒருத்தன் வந்து ஒரு மனுஷன், என்னோட சீனியர் ஒரு மனுஷன், தெளிவா இருக்கிற மனுஷன், தெரிஞ்ச ஒரு மனுஷன், எனக்கு தெரிஞ்ச மனுஷன், நான் மரியாதை கொடுக்குற ஒரு மனுஷன், நான் மதிக்கிற ஒரு மனுஷன், ஏதோ ஒரு தப்பா பேசினாலும் நான் டெஃபினட்டா அங்க கண்டிக்க மாட்டோம். நான் வந்து ஓகே அங்க பேசிட்டு மேபி ஆஃப்டர் தட் ஐ வில் கோ ஆன் டாக் டு ஹிம். So this is what Shivana did, and this is what I call is Kannada culture. ஒரு உன்னோட சீனியரை ரெஸ்பெக்ட் பண்றது. ஸோ அது அவரை தப்பா பேசினாலும் அங்க கண்டிக்காம நீ வெளியே வந்து பேசு, அது என்ன இருந்தாலும் வெளியே வந்து பேசிக்கலாம். இல்ல சார் இதுக்கு ப்ரூஃப் இல்லை, இப்படி இருக்கு நீங்க எப்படி சொல்லலாம், என்ன வேணாலும் ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம். அண்ட் இட் இஸ் அன் அகாடமிக் கொஸ்டின், அது எமோஷனல் கொஸ்டின் கிடையாது. பிகாஸ் ஹி டிடன்ட் சே எனிதிங் வித் an intention to hurt. உங்களுக்கு ஹர்ட் பண்ணணும்னு நான் வந்து மேல நீ கீழுன்னு சொல்றதுக்காக சொல்ல நான் நம்புறேன், அப்படி சொன்னாரு. பிகாஸ் தட் இஸ் ஹவ் ஹி சவுண்டட். அண்ட் ஐ நோ கமல் சார் பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஹிஸ் ஃபிலிம்ஸ், ஐ ஹவ் சீன் ஹிஸ் இன்டர்வியூஸ். எல்லாருமே என்ன நினைச்சாங்க, அந்த படத்துல நடிச்சிருக்காங்க, நீ ஃப்ரெண்டு தானே, நீங்க சொல்லிருக்கணும் எல்லாம் கேட்டாங்க, என்னையும் கேள்வி கேட்டாங்க. வெரி learned people also said that. But what I say is I've seen him and learned him through his films and through his ideologies, through the films he made. அவரோட ஐடியாலஜி அப்படியே பர்சீவ் பண்ணி தான் அவர் சொன்னதை நான் எப்படி புரிஞ்சிருக்கேன்னா, அவர் வந்து அங்கே சிவண்ணா உட்கார்ந்து இருக்கும்போது அவர் எதுக்கு சொன்னார்னா, நான் நம்பி இருக்கிறது அப்படி இது தப்பாவும் ஜனங்க எடுத்துக்கலாம், இட்ஸ் ஓகே வித் மீ. அவர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு, நாங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றதுக்காக அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்ல இருந்து வந்துதான் கன்னடா மொழின்னு சொன்னார். அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது அப்படி பார்த்தா. பட் தமிழ் ஃபோக்லோர் நம்பிக்கை என்னன்னா, what we have as proof is proto-Dravidian languages. அங்கிருந்து கன்னடா, தமிழ், மலையாளம், கொங்கணி, துளு எல்லாமே டைவர்சிஃபை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் துளு போயிருக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே டைவர்சிஃபை, அதுக்கப்புறம் கன்னடா, தமிழ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி. பட் வாட் தி தமிழியன்ஸ் பிலீவ், அவங்க ஃபோக் பிலீஃப் என்னன்னா, அந்த ப்ரோட்டோ-திராவிடியன் லாங்குவேஜுக்கும் தமிழுக்கும் சிமிலாரிட்டி அதிகமா இருக்கிறதுனால தட் ஆல்சோ இஸ் தமிழ் சொல்றாங்க. So அப்படி அந்த இதுல வந்து that's how he connected and what he wanted to say was நாங்க எல்லாம் ஒண்ணு அத சொல்ல போய் இப்படி வந்தது இந்த விஷயம். அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கன்னு சொன்னப்போ கூட அவர் சொன்னது என்னன்னா, ஏன்னா எனக்கும் வயசாயிட்டு இருக்கு, இப்போ நானும் அப்படி ஆயிட்டு இருக்கேன், ஏன்னா நான் நம்பியிருக்கிற விஷயத்த நான் பேசுவேன், ஸ்ட்ராங்கா நின்று பேசுவேங்கிற ஒரு நிலைமைக்கு நானும் வந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னால அவரை புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார்னா, அது வந்து நிறைய தமிழ் சேனல்லயே நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க. அவர் என்னடா புரிஞ்சுக்க மாதிரியே பேச மாட்டாரு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஏன்னா அன்பு மன்னிப்பு கேட்காது. சோ அதுல என்ன அர்த்தம், ஏன்னா என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நிறைய பேருக்கு புரியல. தமிழ் சேனல்லயே நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, இவரு படமும் இப்படிதான் எடுக்கிறாரு, பேசுறது இப்படிதான் பேசுறாரு, யாருக்குமே புரியல சொல்லி. வாட் ஐ அண்டர்ஸ்டுட் வாஸ், நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்போ நான் வந்து மன்னிப்பு கேட்டேன்னா நான் பண்ணது தப்புன்னு ஆயிடும். நான் பண்ணது தப்பு இல்லை, நான் அன்புல சொன்னேன், அதான் சொன்னாரு. அன்பு மன்னிப்பு கேட்காதுன்னா நான் அன்புல சொன்னேன். இது எப்படின்னா போயிட்ரி மாதிரி ஆயிடுச்சு, இதை டீசல் பண்ணி நம்ம சப்டைட்டில் போட்டு பேச வேண்டியதாயிடுச்சு இப்படி அவர் பண்ணது. அண்ட் இஸ் வெரி ஆனஸ்ட் வித் ஹிஸ் எமோஷன்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹி இஸ் பீன் வெரி ஆனஸ்ட் வித் ஹிஸ் எமோஷன்ஸ். அந்த கோர்ட் கேஸ் அதெல்லாம் நடந்தப்போ கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயோ பார்த்தேன், அதுல அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் வந்து my love for Karnataka is true, my love for any state is true, Andhra, Kerala, எதுவா இருந்தும் it is true.
நான் வந்து யாரையும் இன்சல்ட் பண்ண மாட்டேன். தப்பு பண்ணுறதுனா நான் மன்னிப்பு கேட்பேன், நான் தப்பு பண்ணலைன்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி. ஸோ ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வி ஹேட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபைன். அதை தாண்டி வந்து ஓகே, அது ஒரு அகாடமிக் கமெண்ட்னே வச்சுக்கலாம், இல்லைன்னா அது ஒரு தியரின்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் இப்பவும் நிறைய தியரிஸ் இருக்கு. இப்போ சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது கன்னடான்னு சொல்றோம். சில பேர் வந்து ப்ரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்ல இருந்து வந்தது நிறைய ப்ரூஃப் காட்டுவோம். ஏன்னா லாங்குவேஜஸ் வந்து அங்கங்க எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கும். ஸோ ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ் can't exactly date every language. So இந்த லாங்குவேஜ் இந்த டேட் நமக்கு ப்ரூஃப் இருக்கிறது அந்த சாசனாஸ் இருக்கு. நமக்கு அல்மிடி சாசனா கிடைச்சிருக்கு. அந்த மாதிரியே தமிழுக்கும் சில ஸ்கிரிப்சர்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அதோட ஏஜ் காட்டுறாங்க. ஸோ இதோட ஒரிஜின் காட்டுறாங்க. இட்ஸ் a very interesting topic to learn, discuss and research on. ஸோ ரிசர்ச் நடக்கணும் அதுக்கு மேல. ஸோ இந்த யாரோ இப்படி பேசினார்னா fine, it is an opportunity. Use it as an opportunity to research, learn. நான் அதான் சொன்னேன். எனக்கு வந்து ஏதோ மைசூர்ல ஒரு தியேட்டர் பிளே இருந்தது. அதுக்கு முன்னாடி யூசுவலி பிஃபோர் தி பிளே வி ஸ்லீப், தூங்கிடுவோம், கொஞ்சம் நேரம் தூங்கிடுவோம். ஸோ தட் கன்சர்வ் எனர்ஜி, கோ ஆன் ஸ்டேஜ் டு பெர்ஃபார்ம். அப்போ வந்து யாரோ இந்த மீடியாக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம டைரக்டர் வந்து எங்கேயும் சொல்லி அவர் வந்து ஒரு 5 minutes பைட் கொடுத்துடணுமா, கிளம்பிடுவாங்க. ஐ தாட் இட் வாஸ் அபவுட் தியேட்டர் பத்தி நினைச்சு போனா மைக் நீட்டினாங்க. சார் கமல் சார் வந்து கனடாக்கு அவமானம் பண்ற மாதிரி. எனக்கு மைக்கெல்லாம் வச்சு வயசாயிடுச்சு, மைக்கெல்லாம் வச்சு பேசினாங்கன்னா வாய மூட்டிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். ஏன்பா அப்படி யோசிக்கிறீங்க? மை இன்டென்ஷன் வாஸ் ஆல்சோ மிஸ் அண்டர்ஸ்டுட் அண்ட் இட் வாஸ் டேக்கன் அப் பை a lot of ரெஸ்பான்சிபிள் சேனல்ஸ், யூடியூப் மீடியா பீப்புள் எல்லாமே எடுத்து அதை வேற மாதிரி டிசைவர் பண்ணாங்க. அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்ட் வேற நான் போட வேண்டியதாச்சு. நான் யாரையும் டிஃபைன் பண்ணிக்கல. நான் வந்து என்ன எழுதிட்டாங்கன்னா ஐ எம் டிஃபெண்டிங் கமல் சார்னு சொல்லி எழுதிட்டாங்க. ஸோ தட் பிகேம் அ வெரி பிக் கிரைம் ஹியர். அப்படி பண்ணிட்டேன். நான் யாரும் டிஃபெண்ட் பண்ணல. நான் என்ன சொன்னேன்னா ஃபைன், கமல் சார் ஏதோ ஒரு அவர் நம்பிக்கை இருக்கு, என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒன்று சொன்னாரு, அவர் சொல்றது அவருக்கு கையில இருக்கு. நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் மை ரியாக்ஷன் ஐ கேன் கண்ட்ரோல். ஐ பீங் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆர் எனிபடி ஹூஸ் ரெஸ்பான்சிபிள், யாரு ரெஸ்பான்சிபிளா இருந்தாலும் அவர் வந்து அவரோட ரியாக்ஷன் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு இதை அகாடமிக் கொஸ்டினா எடுத்து, பிகாஸ் ஐ செட் நான் வந்து பேசும்போது சிரிச்சே பேசுவேன். நான் சிரிக்கிறதும் வந்து வச்சு கமெண்ட் பண்ணாங்க. எங்க ஸோ சிரிக்கிறா பாருங்க, மரியாதை இருக்கு அவனுக்கு, அப்படி இப்படி இந்த மாதிரி பேச வச்சு சிரிக்கிறாங்க. நான் வந்து நம்ம அவ்வளோ ஞானபீட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ we are people who are so literate, so rich in literature and scientific thinking. அவ்வளோ வருஷமா சொல்லிட்டு இருக்காரு நிரங்குஷமதிகளாகி. அவரோட கான்செப்டே விஸ்வமானவா, அதை வச்சு நான் போஸ்ட் போட்டேன். விஸ்வமானா as a concept in which he said நம்ம ஐடென்டிட்டியை ஃபிக்ஸ் பண்றோம். பிறந்தப்போ எந்த குழந்தையும், எல்லா குழந்தையும் வந்து விஸ்வமானவா தான் இருக்கும். அதுக்கு எந்த லிமிடேஷனும் இருக்காது. மொழியோட லிமிடேஷனோ, ஜாதியோட லிமிடேஷனோ, நாட்டோட லிமிடேஷன், எந்த லிமிடேஷனும் இருக்காது. அப்படி இருக்கிற குழந்தைய வந்து நம்ம ஐடென்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணி we limit the thoughts of that kid. ஸோ அந்த லிமிட்ஸை மீறி போறது தான் அவரோட அட்டெம்ப்டே இருந்தது. That was his philosophy and we all believe in that. And we have been that progressive state. ஏன் இந்த ஐடென்டிட்டிக்குள்ள மாட்டி விடுறாங்கன்னா that's a very good tool for these politicians. So நான் அதான் சொன்னேன், let's not get stuck in these identities. Let us be progressive, let us be thinkers. think பண்ணலாம், கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்கலாம். ஃபைன், இட்ஸ் an opportunity to debate பண்ணலாம். டிபேட் பண்ணி ஓகேப்பா எங்கிருந்து வந்தது, ஓகே இது சிஸ்டர் லாங்குவேஜஸா, மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பா, இல்ல ஆர்வி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படியான்னு சொல்லி. பட் எங்கேயும் அது பர்சனலாக ஆகிடக்கூடாது. வென் யூ மேக் இட் வெரி எமோஷனல் ஆர் அபவுட் அ கொஸ்டின், அது த்ரெட் டு த ஐடென்டிட்டின்னு பண்ணிட்டாங்க. ஸோ அவர் பேசுனதுல கன்னடா ஐடென்டிட்டிக்கு எந்த த்ரெட்டும் இருக்கல. ஏன்னா பார்த்த வரைக்கும் கன்னடாக்கு எந்த அஃபெக்டும் ஆயிருக்காது. ஃபைன், இட் மே பி ஒரு லாஜிக் அவர் சொல்லி அங்கே மோஸ்ட் ப்ராபப்லி நிறைய பேர் learned people, I have seen learned people talking, தெரிஞ்ச ஆளுங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் இருந்துதான் பிறந்தது கன்னடான்னு சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய அவமானம். அதுல அவமானம் எனக்கு ஏன் அவமானம் தோணலைன்னா இட் இஸ் அகாடமிக் கொஸ்டின். அதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நான் ப்ரூஃப் காட்டுறேன், இப்படி சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் வந்து அதை எமோஷனல் ஆக்கிட்டு அதை வந்து ஒரு ஐடென்டிட்டிக்கு த்ரெட்னு காமிச்சிட்டா எனக்கு தே பிகம் எமோஷனல். என்ன நடக்கும்? ஒரு சண்டை நடக்கும். பீப்புள் வில் ஸ்டார்ட் பர்னிங். இங்க வந்து தமிழ்நாட்டு வண்டியை நம்ம கொளுத்தி விடுறோம், அங்க வந்து கர்நாடகா வண்டியை கொளுத்தி விடுறாங்க. ஆஸ் ஆர்டிஸ்ட் we have to be very responsible and sensitive. பட் என்ன நடக்கிறதுனா இங்க the dangerous and the most என்ன சொல்லணும், unfortunate thing that happens is artists are targeted whenever there is a question. இந்த மாதிரி
பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், இந்த மாதிரி அகாடமிக் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், ஒரு லாங்குவேஜ் பத்தி அகாடமிக் ப்ராப்ளம் வந்தாலும், இல்ல பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்தாலும், ஒரு தண்ணி பத்தி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்தாலும், ஆர்டிஸ்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. அண்ட் தேர் ஃபோர்ஸ்ட் டு ரெஸ்பாண்ட். அண்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட் ஆல்சோ. ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா இப்போ அங்க தமிழ்லயே நடிக்கிற நிறைய ரஜினி சார்க்கே இது நடக்கிறது. தமிழ்ல நடிக்கிற ஆக்டர், வெறும் தமிழ்ல நடிக்கிற ஆக்டர்ஸ் என்னன்னா, நமக்கு வந்து கர்நாடகால ஒன்னும் we don't have anything to lose. பேசலாம் இங்க எப்படி நம்ம தண்ணிக்கு கொடுத்ததாகணும் நீங்க பேசுவாங்க. இங்க வெறும் கன்னடால நடிக்கிற ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கும் அவங்களுக்கும் என்ன, எனக்கு அங்க மார்க்கெட் இல்ல, நான் இங்க வந்து இப்படி பேசினா எனக்கு இன்னும் நிறைய மார்க்கெட் வருது, கூடி வருது. And they use it, which is very sad. Yeah, which is very people sad. use it. என்ன பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு we don't have mori, we don't have jati, we don't have any limitations. Anybody, I think nobody has that. நான் அதான் குவெம்பு தான் சொன்னாரு, பிறந்த ஒரு குழந்தைக்கு ஒண்ணுமே இருக்காது. we force all these identities on them. நீ இந்த ஜாதி, இந்த மொழி, நீ இந்த நாடு, லிமிட் பண்ணி விடுறோம். ஒரு குழந்தை மட்டும்தான் அது. by accident we are here. Correct. But fine, we have to protect. அதுக்கு இப்போ லோக்கல் கல்ச்சர்ஸ் இதுக்கு தேவை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இந்த ஓவர் எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கா. You know why it is important, so you will protect it. Because I am Kannadiga. I studied science and then went to do masters in Kannada literature. So என்னோட கன்னடா பத்தி லாயல்ட்டி இப்போ क्वेश्चन பண்றாங்க. So I asked those people, see, do what I have done. நான் எல்லாத்தையும் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தவன், நான் விட்டுட்டு கன்னடா படிக்க போனேன். because I was interested in literature. கன்னடா லிட்ரேச்சர் அவ்வளவு ரிச்சா இருந்தது. இட் அட்ராக்டட் மீ. ஐ வெண்ட் லேர்ன் லிட்ரேச்சர். அங்கிருந்து நான் கன்னடா லெக்சரரா இருந்தேன். இப்போ கன்னடா லெக்சரரா இருக்கணுமே டவுட் பண்றாங்க. இப்போ நான் 40 வருஷம் வேலை செஞ்ச கன்னடா சர்வீஸ் பண்ண சிவராஜ்குமாரை டவுட் பண்றவங்க, நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஸோ இட் இஸ் பீயிங் மேனிபுலேட், அவ்வளவு மேனிபுலேட் ஆயிட்டு இருக்கும். இல்ல அவங்களுக்கு வேண்டிய ஒரு, ஐ திங்க் உங்களை இந்த விஷயம் எங்களுக்கு பிடிக்கல, so we'll make them a villain in this matter. அதுவும் நடந்திருக்கு. அந்த மாதிரி பண்ணுவாங்க. கண்டிப்பா இருக்கு. இங்க பொலிட்டிக்கல் அந்த யூசுவலி இந்த கம்யூனல் பார்ட்டியோட இருக்கு நம்ம கிட்ட, நம்ம கூட அந்த கம்யூனல் பார்ட்டியோட ட்ரோலர்ஸும் இருக்காங்கல்ல, பே ட்ரோலர்ஸ். they use this opportunity because இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவராஜ்குமாரோட அவங்க வைஃப் வந்து காங்கிரஸ் நாமினி இதை கண்டெஸ்ட் பண்ணாங்கல்ல. So it was an opportunity for them also. They also used this opportunity to defame him. But it was very unjust ன்னு எனக்கு தோன்றது. because அவ்வளோ பெரிய actor with so much service. Fine, கமல் சாருக்கு வந்து அவங்க பேசினது இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன வேணாலும் இருக்கும். அவர் பேசினது லாஜிக் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் இல்லாம இவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி இவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். But targeting Shivraj Kumar was a very wrong thing that we did. That too, இப்போ வந்து he came out of surgery, chemo எல்லாம் முடிச்சு இப்போ வந்திருக்காரு. At his stage, இந்த இப்போ ரிகவர் ஆயிட்டு இருக்க டைம்ல இப்படி டார்கெட் பண்றது, you know how just it is. 40 வருஷம் சர்வீஸ், how can you forget that? And you are not a Kannadiga if you forget that. Yes. So whoever condemns him is not a Kannadiga, is what I say. You should respect that. அவரோட சர்வீஸ் என்ன நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. ஐ பீயிங் கன்னடிகா, ஐ டூ தட். ஐ பீயிங் நான் தான் ஒரு கன்னடா நம்ம ராஜோத்சவாக்கு ஒரு எப்போ ஒரு போஸ்ட் போட்டேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் தி போஸ்ட். ஐ வாஸ் ஆஸ்க்ட், அது எதுக்குன்னா யாரோ ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, நீ கன்னடா பத்தி என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி. நான் யோசிச்சேன், இப்போ கன்னடானா என்ன, கன்னடானா நான் என்னென்ன ஆயிருக்கணும் இன்னைக்கு. That is Kannada. Kannada is not just a language for me. Kannada வந்து எனக்கு வெறும் மொழி கிடையாது. இங்க தமிழ்நாட்டிலையும் தமிழ் வந்து வெறும் மொழி கிடையாது. When it becomes your identity, it comes with a lot of other things. Your learnings, your culture, your way of eating, your farming, that becomes your life. A religion. Because that is you. Yeah. The religion எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா again அது வேற போயிடும். Because what I am is கன்னடா. நான் வந்து கன்னடா இப்போ. ஸோ நீ யாருன்னா நான் கன்னடான்னு சொல்ல. கன்னடானா வெறும் லாங்குவேஜ் மொழியும் கிடையாது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னோட லேர்னிங்ஸ், என்னோட ஃபுல் பர்சனாலிட்டி இஸ் கால்ட் கன்னடா. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் திஸ் வே. ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஐ எம் திஸ் வே. எனக்கு இந்த பொறுமை இருக்கு, இந்த பெருமை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஐ எம் நாட் வெரி எமோஷனல் அபவுட் இட். நான் வந்து அதனால வந்து எனக்கு ஏதோ யாரோ ஒருத்தர் இதை பத்தி பேசிட்டாருன்னா நான் வந்து போய் கொல்லிட மாட்டேன்.
நான் வந்து பேசுவேன், பாருப்பா இது இது திஸ் இஸ் வாட் மை கல்ச்சர் ஹஸ் டாட் மீ. என்னோட கல்ச்சர் எனக்கு இது கற்றுக் கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே அந்த லோக்கல் கல்ச்சர் அந்த அந்த பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கோம். அதுதான் இங்கே சம்ஸ்காரம் எல்லாம் சொல்கிறோம்ல, அதை கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்படி தான் நம்ம இருக்கணும். when we get manipulated இப்படி எல்லாம் நடக்கும், தப்பான நிறைய விஷயங்கள் நடக்கும். யாரு நல்லா வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு மதிப்பு கிடைக்காது, அவங்கள வில்லனைஸ் பண்ணிடுறோம். ஸோ we don't learn anything, we learn this. இந்த மாப் மென்டாலிட்டி கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதை விட்டு நம்ம கொஞ்சம் புத்திசாலி யோசிக்க ஆரம்பிச்சா, அதெல்லாம் குவெம்போட அவரோட ஒரு எசேஸ் செட் ஆஃப் எசேஸ் 50 years ago, நான் பிறந்தப்போ 74ல அவர் அந்த புக் பப்ளிஷ் ஆயிருக்கு, நிரங்குஷமத்திகளாகின்னு சொல்லி. ஸோ நிரங்குஷமத்திகளாகினா தமிழ்ல லிமிட்ஸ் இல்லாத ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களா நீங்க ஆகணும்னு சொல்லி, லிமிட்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரோட எல்லா பொயட்ரி எல்லாத்துலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். surpass your limitations சொல்லி, limitations of everything, limitations of identities also. ஸோ இப்படி இருக்கிற நாட்டுல இருந்து நாங்க வந்து இப்படி யோசிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதான் நான் பேசினேன், நம்ம யோசிக்கிறது நம்ம கண்ட்ரோல் இருக்கு, அப்புறம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அதுக்கு லாஜிக் இது இல்ல இருக்கு, எல்லாமே அது அகாடமிக் கொஸ்டின். அதை நம்ம வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி நம்ம ப்ரூஃப் காட்டி எல்லாமே அதை நம்ம தீர்த்துக்கலாம். ஆனா அது வே வி ஆர் ரெஸ்பாண்டிங், ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ராங். ஸோ இவங்க கன்னடா பிரேமம் இது இல்லை, கன்னடா பத்தி நான் எனக்கு மதிப்பே இல்லைன்னு கூட இவங்க சொல்லிடலாம். பட் ஐ நோ வாட் கன்னடா இஸ் ஆர் வாட் கன்னடா இஸ் டு மீ. எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும், நான் தான் சொல்றேன். நான் தான் கன்னடா teaches us and how to react as well. Yeah, and the way he reacted, Shivana reacted, is what Kannada is for me. அதுதான் ஒரு நான் வந்து கன்னடா கல்ச்சர்னு நம்புறது. So the way I reacted is what Kannada culture for me. Because I am Kannada. நீ வந்து நான் கன்னடா இல்லைன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா இங்க தான் பிறந்திருக்கிறது. பை சான்ஸ் ஹேப்பன், நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இது இல்லைல்ல அது. ஸோ நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது இவங்க யாரும். சாரி, ரொம்ப நீளமா போயிடுச்சு. We wanted you to voice out about it. We had to discuss about this. பட் டிஸ்கஷன்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் நடந்தது, அக்யூசேஷன்ஸ் தான் நிறைய நடந்துருச்சு. இங்க ஒருத்தர் திட்டுறது, ஒருத்தர் தப்பு நீ தப்புன்னு சொல்றது, இதுவே நடந்துருச்சு. கொஞ்சம் டிஸ்கஷன் நடத்திருந்தா சரி, இது இல்ல இது ஓகே, நான் வந்து தமிழுக்கு டாக்டர் சிஸ்டர் ஓகே ஃபைன். நான் தான் சொன்னேன், இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து அம்மான்னு கூப்பிட்டா என்ன தப்பாயிடும்னு நான் சொன்னேன். அதுவே வந்து பெருசாயிடுச்சு விஷயம். அப்படி உங்க அம்மா அப்பா உங்க அப்பா அப்பா நான் என்ன சொன்னேன்னா, எங்க அம்மா வந்து என்ன பையன் சொன்னா, அதுல அம்மா பையன்ங்கிற ரிலேஷன்ஷிப்ல இன்சல்ட் எங்க வருதுன்னு கேட்டேன். இவங்க வந்து உங்க அம்மா பத்தி பேசல, கன்னடா அம்மா பத்தி பேசுறது, நீ எப்படி பேசலாம்? ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் சேனல்லையே சொன்னாங்க. வந்து கிளிப் தான் பார்த்தேன், கிஷோரான பேர் வச்சிருக்கான், ஆனா அவ்வளோவே இவனோட தாட்ஸும் அவளுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கு. ஃபைன், நீங்க அப்படி யோசிக்கோங்க, ஐ எம் வெரி ஹாப்பி நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. சின்ன பையனா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான், ஏன்னா அந்த இன்னோசன்ஸ் இருக்கணும் நமக்கு, நான் சொல்றேன். சரி, ஓகே, நீங்க தெரிஞ்சவங்க என்ன பேசுக்குங்க. ஆனா பிட்வீன் லாங்குவேஜஸ் ஏதோ ஒரு ஐடென்டிட்டி, பிட்வீன் ஐடென்டிட்டிஸ் ஒரு சண்டே உண்டாக்காதீங்க. அவ்வளவுதான். திஸ் ஸ்டேஜ் சவுத் இந்தியா கெட்டிங் டிவைடட் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் இஸ் வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் இப்போ டீலிமிட்டேஷன் வரப்போறது. நம்ம வந்து பிரதமர் வந்து அந்த டீமிலேஷன் கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்காரு, ஏன்னா அவங்களுக்கு ஓட்ஸ் அங்க அதிகமா இருக்கு. ஸோ ரெப்ரஸன்டேஷன் அதிகமாயிடுச்சுன்னா சவுத் இந்தியா வில் பி டிப்ரைவ்ட் ஆஃப் இட்ஸ் ரெப்ரஸன்டேஷன் இன் த பார்லிமெண்ட். பார்லிமெண்டேஷன்ல ரெப்ரஸன்டேஷன் குறைஞ்சிடும். ஸோ இப்போ ஒன்னா இருந்து ஒரு வாய்ஸா நிக்கிறது, ஒரு ஸ்ட்ரென்த்தா நிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வேற டைம்ல நீங்க என்ன வேணாலும் சண்டை போடுவோம், இன்னைக்கு சண்டை போடுவோம், நாளைக்கு சரியாயிடும், அது ஓகே. பட் இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல வந்து நான் கேட்டதோடதான், நான் என்னோட இன்டர்வியூல நான் சொன்னதோடதான், தயவு செஞ்சு அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க, ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சென்சிபிளா பேசுங்க. ஒருத்தரை ஹேட் பண்ணிக்காம இருக்கிற மாதிரி பேசுங்க. அன்போட பேசி எல்லாமே தீர்த்துக்கலாம். ரிசர்ச் பண்ணலாம் இதை பத்தி. இட்ஸ் an academic question சொன்னேன், ஆனா புரியல. அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன வந்து ஃபர்ஸ்ட் தேச துரோகி ஆக்கிருந்தாங்க, இப்போ நாடு துரோகி ஆக்கிட்டாங்க. ஓகே, as long as உண்மையோட நீங்க இருக்கிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றிமாறன், the way he works on a script எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவர் எடுக்கிற மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் படம் எடுத்தா மோஸ்ட் அந்த மாதிரி தான் எடுத்தேன், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எடுப்பேன் நினைக்கிறேன். சார், ரீசெண்டா உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இல்ல 2014க்கு அப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுல, அதனால பேச ஆரம்பிச்சிருக்கேன். The media today is
எப்படி இருக்குன்னா கான்ட்ரவர்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் தட் இன்க்ரீசஸ் தேர் டிஆர்பி. தே டோன்ட் பாதர் அபவுட் பீப்புள், யாருக்கு நடக்கும் என்ன நடக்கும், அதுலேருந்து யார் யாருக்கு அஃபெக்ட் ஆகும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க.